அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நியர் டு அவர் நம்பர் பக்கத்தில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸான 26,005 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் ரொம்ப நேரமாக இந்த இடங்களில் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு டைம் இந்த லோ பிரேக் ஆனது நல்ல ஒரு ஃபால் அண்ட் அகெயின் நமக்கு எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய டைமிங் கேண்டில் 12:25 to 30 இதனுடைய லோக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே ஒரு மொமெண்டம் அகெயின் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆன இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய 26,005 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் 3:05 நம்மளுடைய டைமிங் கேண்டில் அகெயின் வந்திருந்தாங்க. ஈவன் தோ அதுக்கப்புறமாகவும் லோ கட் ஆகிட்டு எக்ஸாக்டாக 25,866 அப்படிங்கிற லெவல்ஸில் இருந்து மார்க்கெட் சப்போர்ட் அப்படிங்கிறது எடுத்திருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடினதுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சை லெவல், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த லோ கட் ஆகிட்டு ஹை கட் ஆகிருந்தாங்க. ப்ரீவியஸாக வீடியோவில் நம்ம சொன்னபடி எப்போ நம்மளுடைய டைம் சைக்கிள் படி டைம் கேண்டில் படி நமக்கு லோ அண்ட் ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னாலும் ஆப்போசிட் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் பொழுது ரிவர்சல் ட்ரேடில் கம்ப்ளீட்டாக ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் ஹை கட் ஆனதும் நம்ம நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். செகண்ட் டைமிங் கேண்டில் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் எக்ஸாக்டான ஒரு ஹை அண்ட் இதுலேருந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் T ஈக்குவல் டு N செட்டப்பில் வந்திருந்தாங்க. இந்த T ஈக்குவல் டு N செட்டப் அப்படிங்கிறது இந்த கேண்டிலுடைய 210 to 215 கேண்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாக தான் இதனுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா இந்த கேண்டில் ரன் ஆகும் பொழுது இது லாங்கில் தான் இருக்கும் இல்லை ஷார்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ட்ரேடும் நம்ம இனிஷியேட் பண்ணக்கூடாது பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். ஒன்ஸ் இந்த டைமிங் கேண்டில் ரன் ஆகி முடிந்ததுக்கு அப்புறமாக எந்த பக்கம் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுறாங்களோ அந்த பக்கம் தான் நம்மளுடைய ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த T ஈக்குவல் டு N செட்டப் எப்பொழுதுமே ஒரு ஹையாகவோ இல்லை லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. 2 டைம்ஸ் ஒரு சூப்பரான ஃபால் நம்மளுடைய டைமிங் கேண்டில் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்பர்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது இதுதான். நம்பர்ஸும் ஃபர்ஸ்ட் அப்சை லெவல் செகண்ட் அப்சை லெவல் ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருந்தாங்க. அண்ட் இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. இவன் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சொன்னபடியே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் சரி நமக்கு சென்செக்ஸும் சரி பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் இந்த 20th நவம்பர் இம்பார்ட்டன்டான டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாலும் ரிவர்சல் அப்படிங்கிறதுல மட்டுமே நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் 2 days ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் மார்க்கெட் என்னதான் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுதும் நாம் ப்ரொவைட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஒன் சைடாலே அப் சைட்லேயும் டவுன் சைட்லேயும் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிண்டில் மார்க் பண்ணி நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நியர் டு 1 நம்பர் பக்கத்தில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப நேரமாக இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே ட்ரேட் இருக்காங்க. எந்த இண்டெக்ஸில் எந்த டைம் ஃப்ரேமில் இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது வராங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக
ஹையும் சரி லோவும் சரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்மளுடைய டூல் பேஸ்டாக 5 மினிட்ஸ் படி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதையும் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் என்ன ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பாயிண்ட் கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் 28th 9:15 கேண்டில் இம்பார்ட்டன்ட் ஃபார் டாடா ஸ்டீல் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அதுதான் ஹை. அதிலிருந்து நம்ம ஒரு ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். ஈவன் ஒரு அப்டேட்டுமே நம்ம பிஃபோர் மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதிலையும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பார்த்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் இப்படி லேண்ட் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 20th டேட் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுலேருந்தே நமக்கு ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க லாங் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஃபோராகவே நம்ம நோட் பண்ண விஷயம் வந்து இந்த டேட்லேயே நம்ம டெய்லியிலையும் சரி வீக்லேயும் சரி நமக்கு மந்த்லேயும் சரி டே வீக் மந்த் இந்த மூன்றுலையுமே நமக்கு வந்து டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாக நமக்கு லாங் அப்படிங்கிறது இந்த 20th டேட்டுக்கு மேலே நமக்கு 20th நவம்பரினுடைய ஹையில் கட்டானல் மட்டுமே நமக்கு பொசிஷனல் லாங் அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணினோம். இது வீக்லி சார்ட். இதுலேயுமே நமக்கு டபுள் டாப் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த ஹைலேயே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் பாருங்கள். as of now நமக்கு மந்த்லி டெய்லி வீக்லி இது எல்லாமே நமக்கு டபுள் டாப் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் படி இந்த 25th நம்பர்ஸ் படி நம்ம பார்த்துக்கலாம். 25th ஃபார் பேங்க் நிஃப்டி, 26 ஃபார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கம்மிங் டேஸில் டுமாரோ கேண்டில் இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி, 26th வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நாளைக்கு நமக்கு ட்ரேட் ஆகிற கேண்டிலுடைய ஹை எண்டில் வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. மேபி அது ஒரு பெரிய கேண்டிலாகவோ இல்லை சின்ன கேண்டிலாக இருந்தாலும் எப்போ வந்து அது பிரேக் ஆகிறாங்களோ நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ இல்லை நமக்கு சின்ன கேண்டிலாக இருந்தாலும் சரி பெரிய கேண்டிலாக இருந்தாலும் சரி இதனுடைய ஹை எண்டில் வந்து கம்மிங் டேஸில் நமக்கு ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். இதான் 26 கேண்டில் அப்படின்னா ஹை எண்ட்ல மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமாக பொசிஷனல் ட்ரேடர்ஸ் நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இதுக்கப்புறமாக லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட்டும் ஹை கட் ஆகி க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம லாங் அப்படிங்கிறத நம்ம இனிஷியேட் பண்ணலாம். as of now இந்த 20th நவம்பர்லேருந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஷார்ட் அப்படிங்கிறது 26 நவம்பரினுடைய ஹை கட் ஆகும் பொழுது நம்ம எக்ஸிட் பண்ணலாமே தவிர்த்து இல்லை 26 லோ கட் ஆகி மறுபடியும் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம். as of now மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் டபுள் டாப்ல இருந்து நமக்கு கீழே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது. 20th நவம்பருக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு குட் செட்டப் கிடையாது. ஈவன் தான் இந்த 14th நவம்பருக்குள்ளாக மார்க்கெட் வந்திருக்கிறதுமே ஒரு குட் செட்டப் இல்லை. அகைன் ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இந்த 25,740.80 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மார்க்கெட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி. மல்டிபிள் டைம் சைக்கிளினுடைய காம்பினேஷன் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு கமாடிட்டியில் இருக்கிற க்ரூட் ஆயிலுமே வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வராங்க. ஸோ ஐடி செக்டாரும் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. நம்ம நேற்றுடைய வீடியோலையும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஐடி செக்டர் எப்போல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அகெயின் வந்து நமக்கு ஐடி செக்டர் வாட்ச் லிஸ்ட்டில் வரது அப்படிங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் டே இதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வித்தின் 2 டேஸில் நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ இல்லை ஒன் சைடாலி கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ அப்படி இல்லை அப்படின்னாலும் வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சம்திங் கோயிங் டு ஹேப்பன் வென் ஐடி செக்டர் கம்ஸ் இன் அவர் வாட்ச் லிஸ்ட். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் முழுவதுமே நமக்கு மந்த்லி க்ளோஸ் அப்படிங்கிறது இருக்குது. மறுபடியும் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், எப்பொழுதுமே நமக்கு மந்த்லி லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது ரொம்பவே குரூஷியலான ஒரு வீக். அதிகப்படியான வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய வீக் அப்படிங்கிறது அதுதான். அது மட்டும் இல்லாமல் நாளான்னைக்கு நமக்கு வந்து சென்செக்ஸினுடைய எக்ஸ்பீரியம் இருக்குது. நாளைக்கு நமக்கு இது மாதிரி ஐடி செக்டார் அண்ட் க்ரூட் ஆயில் எல்லாமே வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபார் டுமாரோ. இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னையுடைய கேண்டில் 25th கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதனுடைய ஹை அண்ட் லோ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியினுடைய 25th நவம்பர் ஹை அண்ட் லோ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்டில் வந்து இந்த
14th நவம்பருக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த 20th நவம்பருக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை அப்படிங்கும் பொழுது லாங் அப்படின்னா இதுக்கப்புறமாக இந்த 25th நவம்பருக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு பொசிஷனல் லாங். அப்படி இல்லை ஃபர்தராக நமக்கு லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர்த்து லாங் போகிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு ஐடி செக்டர் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அகைன் க்ரூட் ஆயிலுமே நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். நாளான்னைக்கு நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பீரியம் இருக்குது. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் வித்தின் 2 days. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸனுடைய நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 26th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 26th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 26th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 26 நவம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயின்லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 26 நவம்பர் ஐடி செக்டர், மெட்டல் செக்டர், பிஎஸ்யூ பேங்க் எல்லாமே வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வராங்க. ஐடி செக்டர் எப்போல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ப்ரீவியஸாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்போல்லாம் நம்ம ஐடி செக்டர் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் டே எந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 minutes படி 26 நவம்பர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம். அந்த ஃப்ரைடே போஸ்ட் பண்ண வீடியோவில் போயிட்டு இந்த டைம் சைக்கிள் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எந்த விதமான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம், T=N செட்டப்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பிஃபோராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.